எங்கிருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் காபோ கனடாவிலிருந்து வந்திருக்கோம். கனடாவில் வந்து வந்திருக்கிறீங்க. கொடுத்த பாக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த கோவிலை சுற்றி இருக்கிற முதியோர் எல்லாம் எத்தனையோ ஆறுதல் கொடுக்குது. அம்மன் கருணையால் எல்லாமே. நாகம்மாள் ஆலயத்தினுடைய வடக்கு வாசல். அதை விட அம்மாளுடைய புதுமைகள் ஒவ்வொரு நேரம் வந்து சொல்லி கொண்டு இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுமையான அம்மாராஜு நோய்கள் இல்லாத மாற்றுவா. அவ தன் காட்சிகள் அற்புதங்களை கொடுத்து வணக்கம் உறவுகளே, நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சி கனகபுரம் மர்ம நாகம்மாள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் பல அற்புதங்களை காட்டி இந்த ஆலயம் வந்து ஒரு சிறப்புமிக்க ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்குது. இந்த ஆலயத்தில் நடக்க வரும் வருடாந்த உற்சவத்தில் 2026ஆம் ஆண்டு உற்சவம் இன்றைக்கு நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. இதை தான் நாங்கள் காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கனகபுரம் மர்ம நாகம்மாள் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய கொடியேற்றம் தற்போது நடக்க இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தின் முகப்பில் பக்தியோடு நிறுவப்பட்டுள்ள இந்த திருத்தூண் அன்னைக்காக எடுக்கப்படும் பெருவிழாவின் சாட்சியாக நிமிர்ந்து நிற்கின்றது. அரோகரா அரோகரா கோஷத்துடன் மிகவும் சிறப்பான முறையில் கொடியேற்றம் நடந்து முடிஞ்சிருக்குது. உண்மையிலே இந்த ஆலயம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆலயம் இந்த இடத்துல உருவாகிறதுக்கு ஒரு பெரிய வரலாற்று காரணமே இருக்குது. வணக்கம். ஓகே, இந்த பைக் எப்படிங்க மர்ம நாகம்மாள் ஆலயம் இந்த இடத்துல எப்படி வந்ததுன்னு? இவதான் மர்ம நாகம்மாள் கனகபுரத்தில் அமைந்திருக்கின்றது. மர்ம நாகம்மாள் எத்தனையோ மர்மங்களை எங்களுக்கு செய்துதான் இவ்வளவு பிரசித்தி பெற்றிருக்கின்றார். இது ஆரம்பத்தில் உண்மையாக எங்களுக்கு நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் கட்டுவதற்காகத்தான் இங்கு இந்த இடத்தை எடுத்து அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு எங்களுடைய வேலைகள் எல்லாம் நடைபெறாமல் தடங்களாக எல்லா விஷயங்களும் தடங்களாக போய்கொண்டிருந்தது. என்ன விஷயம் என்று ஆராயும் போது இதில் ஒரு வெள்ளை தனி பெரிய ஒரு வெள்ளை நாக பாம்பொண்டு எங்களுக்கு முன்னுக்கு வந்து வந்து போய்கொண்டு இருக்கும். ஏதாவது இந்த இதில் அப்போ எங்களுக்கு இதே எப்படி நடக்குது, எந்த வேலையும் முடியுதில்லை, என்ன நடக்குதுன்னு நாங்கள் அதுக்கு பிறகுதான் சிந்தித்தேன். அப்படி ஆராய்ச்சி போயிருக்கோம். இதில் ஒரு 60 வருஷமாக இதில் ஒரு நாகம்மா கோயில் இருந்து ஆக்கள் வழிபட்டு அது இந்த நாட்டு பிரச்சனையால் அழிந்து போயிட்டு அதில் ஒரு அந்த நாகம்மாள் எங்கே இருந்தாவோ அந்த இடத்துல ஒரு பாம்பு அந்த இருந்த இடத்தை பாதுகாத்து கொண்டு இருந்தது. அதைத்தான் நாங்கள் கண்டுபிடிச்சி இவா எத்தனையோ அற்புதங்கள் எங்களுக்கு காட்டினதுக்கு பிறகு இவாவை கட்டணும் என்று முடிவெடுத்து நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து இந்த மர்ம நாகம்மாளை கட்டி இருக்கின்றோம். பார்வதிபதே. கிளிநொச்சி மாநகரிலே கனகபுரம் புண்ணிய சேத்திரத்திலே மர்ம நாகம்பாள் என்று அழைக்கப்படுகின்ற நாகபூசணி அம்பாள் ஆலயத்தில் இன்றைய அலங்கார திருவிழா காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சுவாமி உள்வீதி வலம் வர்றதுக்கு வெளிவீதி வலம் வர்றதுக்கான ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நான் 93ஆம் ஆண்டு கனகபுரத்துக்கு வந்த நான் இருந்தபோதும் இந்த மர்மநாகம்மாள் இந்த கோயிலில் வழிபாடு வைத்த போதிலும் நான் அந்த வழிபாடை பங்கு பெற்றவில்லை. ஆனால் பழைய காலத்தில் இந்த வழிபாடு வைத்து சிறு கோயிலாக இருந்தது. அப்போ அந்த கோவில் வந்து பிரபலியமாக இருக்கவில்லை. இருந்தாலும் இடப்பெயர்வுக்கு பிறகும் அந்த கோவில் இருந்தது. அந்த வழிபட்டு கொண்டு அயலில் உள்ளார்கள் பொங்கி கொண்டு வந்தவர். அதுக்கு பிறகு இந்த முதியோர் இல்லம் வாங்கின பிறகு அதை அந்த வழிபடுறார்கள் கைவிடலாம். இருந்தாலும்
அந்த முதியோர் இல்லத்தை வாங்கினார்களுக்கு இந்த கோவில் அந்த விவரம் ஒன்றுமே தெரியாது. இருந்தபோதிலும் அவர்களுக்கு அம்மாள் வந்து நாகபூசணி வெள்ளை நாகம் வடிவத்தில் வந்து தோன்றி காட்சி கொடுப்போம். பல்வேறு வடிவங்களை அனைத்தான காட்டியை தொடர்ந்து அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இது ஒரு பெரிய கோயில் இருந்தது. அயல்களையும் கேட்டார்கள். இது ஒரு கோயில் இருந்தது. அப்போ கோயிலின் நிலையத்தை அவர்கள் சிறப்பாக கண்டுபிடித்து அந்த கோயிலின் நிலையத்தை பற்றி தான் இப்போ நாதம்பராண்டு ஆர்மையை கும்பிடக்கூடிய மாதிரி ஓப்பனாக அந்த இது கேட்டால் அது முன்னர் வந்து பொதுமக்களால் சாரமாக கும்பிடப்பட்ட தெய்வம் தான் அந்த நாதம்பரான். இப்போவும் இப்போ அந்த இடத்திலே நாம கொண்டிருக்கு. அதை வச்சு கொண்டு அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. கிளிநொச்சி கனகபுரம் மர்ம நாகம்மாள் ஆலயத்தினுடைய 5ஆம் நாள் உற்சவம் தற்போது நடந்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கார் சுவாமி. இப்போ சுவாமி வீதி விழா வருவதற்கு ஆலயத்திலிருந்து வெளிநோக்கி வர்றது அழகாக அற்புதமான காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கிருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் கனடாவிலிருந்து வந்திருக்கோம். கனடாவில் வந்திருக்கிறீங்க. கிளிநொச்சி கனகபுரத்தில் மர்ம நாகம்மாள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த ஆலயத்தை எப்படி கேள்விப்பட்டீங்க? இந்த ஆலயம் மிகவும் சிறப்பாகவும் பணிவு பண்பு மரியாதை எல்லாத்தோடும் நிலப்பரப்போடு சேர்ந்திருக்கு. அதேபோல் நாகம்மாள் எப்படி அமைந்திருக்கோ அதே போல கனகபுரத்திலையும் கிளிநொச்சி கனகபுரத்திலையும் அமைந்திருக்கிறது மிகவும் சிறப்பும். இங்குள்ள மக்களுக்கு அம்மாள் என்றும் துணை புரிவார். இப்போ இந்த ஆலயம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சாதாரண சின்ன ஆலயம் இல்லாமல் ஒரு பெரிய பிரமாண்டமாக இருக்குது பார்க்க. இதை பார்க்க பிரமிப்பாக இருக்குது எங்கள் எல்லோருக்கும். இன்றைக்கு 5வது நாள் திருவிழா மிகவும் மக்கள் எழுச்சியாக வந்து இந்த காலம்புற பூசையில் கலந்து கொண்டு மதியம் அன்னதானத்திலும் கலந்து இரவு பூசையிலும் கலந்து அதற்கான இரவு உணவுகளையும் பெற்று மக்கள் மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷத்துடன் போய் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்க ஊரில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எப்படி வாழ்ந்தோம் அதே போலவே இருக்குது. இன்றைக்கு கிளிநொச்சி மாநகரம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சிறப்பாக இருப்பதற்கு எல்லாம் அந்த நாகம்மாள் தான் துணை. மர்ம நாகம்மாள் ஆலயம் சகல குறைகளும் நீங்க ஒரு முறை மர்ம நாகம்மாவை வணங்கி பலன் பெறுக. ஆலயத்தின் வெளிப்புறத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேர காட்சி மிகவும் அருமையாக இருக்குது பார்க்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி ஆலயத்தினுடைய தெற்கு பக்கம் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் அம்மா. வணக்கம். எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஆனந்த நகர். ஆனந்த நகர்லேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, மர்ம நாகம்மாள்கிட்ட சிறப்பை பற்றி சொல்லுங்கள். புதுமையான அம்மாளாச்சு. நோய் இதுகள் இல்லாத மாற்றுவா. நல்ல மகளும் நல்ல மன நம்பிக்கை. இப்போ எவ்வளோ காலம் அந்த கோயிலுக்கு வரீங்க? நாங்கள் துவங்க நான் துவக்கமாக இருக்கோம். ஆரம்பத்திலேருந்து வரீங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி ஏதாச்சும் அற்புதம் நடந்திருக்குதா? ஒரு வேண்டுதல் நேற்றுக்கு மருத்துவம் மாறி இருக்கு. ஓகே, நன்றி. வணக்கம் அவர்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி கனகபுரம் மர்ம நாகம்மாள் ஆலயத்தில் இருந்து கொடுக்குறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது நாள் பூசம் மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு நடந்த சகல விஷயங்களையும் நாங்கள் காணொலியாக காட்சிப்படுத்தியிருக்கோம். ஆலயத்தில் இருக்க முக்கிய நிர்வாகிகள் ஒருத்தர் ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். அனைத்து பத்தாடியார்களுக்கும் மிக நன்றி, அன்பான வணக்கம். ஓகே, இன்றைக்கு எத்தனையாவது நாள் பூசை நடந்து? இன்றைக்கு 5வது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாகபூசணி அம்மாள் அவள் மிகவும் சிறப்பு வாய்ந்த கனகபுரத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற நாகபூசணி அம்மாள் அவள் தன் காட்சிகள் அற்புதங்களை கொடுத்து மக்களுக்கு அருள் பாலித்து நேற்று 4ஆம் திருவிழா அன்று பூசை நேர முடிந்த உடனே சபை அன்னதானம் நடந்து மகேஸ்வர பூசை நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அனைத்து 10 அடியார்களும் உடனே அதிர்ச்சி காட்டினது. மழை வந்து கடும் மழை இந்த இடத்திலே வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு அந்த நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் மட்டுமே கடும் மழை பெய்து அந்த மழை கனகபுர பள்ளிக்கூடத்துக்கும் காக்காக்களை சந்திக்கும் இடையில்தான் அந்த மழை பெய்தது. ஆக அவா மிக பெரிய ஒரு இளந்தறி கொண்ட மகா நாகம்மாள் மர்ம நாகம்மாள்
அவா வெள்ளை நாகம் கொண்ட அற்புதம் கொண்டு அவா எல்லாருக்கும் அருள் பாலித்து இந்த ஆலயத்தை கட்ட விடாமல் மதில் கட்டிய ஒழிக்கிட அவா அற்புதங்கள் காட்டி நாகம் வந்து மதிலுக்கு கிட்ட நின்று ஆலயம் கட்டினாத்தான் விடுவேன், அதுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கணுன்றதை அவா அடையாளப்படுத்தி அவா நல்லொரு நிறைவேற்றி வைத்ததுக்கு அவர் அடியார்கள் எல்லாரும் அந்த காணிக்காரர் அவர் தலைவர் அவர் பேருந்து நாகமாலை கட்ட துவங்கின பிறகுதான் இந்த ஆலயம் சிறப்பும் எல்லா வேலைகளும் முன்னேற முடியும். கிளிநொச்சி கனகபுரம் மர்ம நாகம்மாள் ஆலயத்தினுடைய வடக்கு வாசல் பக்கம் சுவாமி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வைரவருக்கான பூஜை நடந்து கொண்டிருக்குது. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மர்ம நாகம்மாள் ஆலயத்தின் எல்லா பூஜை நிகழ்வும் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா இடங்களையும் அப்படி ஒரு அலங்காரமாக தான் இருக்கும் பார்க்க. இந்த இதில் பாருங்க, வணக்கம் உறவுகளே. கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் மர்ம நாகம்மாள் ஆலயத்தினுடைய சிறப்பை பற்றி அண்ணா அவர்கள்ட்ட கேட்டிருந்தோம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மர்ம நாகம்மாள் ஆலயத்தினுடைய சிறப்பை பற்றி நிறைய இடங்களுக்கு இது போயிருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய உற்சவம் இன்றைக்கு 5வது நாள் நடந்து கொண்டிருக்கு. ஓகே, மீண்டும் ஒரு முறை உங்களோட சந்திக்கிறேன். வணக்கம் அண்ணன். வணக்கம். வணக்கம். மர்ம நாகம்மாள் துணை எல்லோருக்கும். 5வது நாள் திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கின்றோட எப்படி நடந்து கொண்டிருக்கு? வெகு சிறப்பாக இன்று நடைபெற்றது. நீங்கள் பார்த்துருப்பீங்கள். ஒவ்வொரு நாளும் அம்மாவுடைய திருவிழா வெகு விமர்சையாக படிப்படியாக முன்னேறி கொண்டு வருகின்றது. இப்போது இன்றைக்கு கூடுதலான மக்கள் கலந்து கொண்டு அம்மாளின் ஆசீர்வாதம் பெற்று சென்றார்கள்.
அதை விட அம்மாளுடைய புதுமைகள் ஒவ்வொரு நேரம் வந்து சொல்லி கொண்டிருக்கின்றேனும். மற்றது என்னென்னா, நாங்கள் நேற்று ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தோம், இந்த ஆலயத்தின் சிறப்பை பற்றி போட்டிருந்தோம். அப்போ எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மற்றது நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற சரி, சில பேர் வந்து இப்படி உங்களோட இதை பார்த்து இதை அறியணுமென்று சொல்லி வந்து எங்கள்கிட்ட வடிவாக கேட்டுக்கொண்டு அபூர்வமாக சிந்திச்சு கொண்டு போயிடும். ஏனென்றால் தாங்கள் இன்று வரையும் இப்படி ஒன்றையும் கேள்விப்பட இல்லை, இப்போ தான் கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன், இனிமேல் நாங்கள் வருவோம் என்று சொல்லி நல்ல இதாக சொல்லி கொண்டு போயிடும். அதற்கு அது உங்களுடைய யூடியூப்பால் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. இப்போ அடுத்த என்னென்ன நடக்கும்? இன்னும் 10 நாள் திருவிழா, 5 நாள் இருக்கின்றது. எல்லா மக்களும் வாரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இன்னும் கூடிய ஆதரவு வேணும். அடியார்கள் வந்து அம்பாளை ஆசீர்வதித்து போகும்படி மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்து அவாவை வணங்கி அனுபவிக்கையான்னு உங்களுக்கு அவாவோட ஃபீலிங் தெரியும், கருணை தெரியும். நிச்சயம் எல்லாருக்கும் அம்பாளுடைய அருள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை நீங்கள் உணர்வீங்க. தயவுசெய்து இதை வந்து பார்த்து அனுபவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நன்றி அண்ணன். தொடர்ந்து இன்னும் 5 நாள் திருவிழா இருக்குது. உங்களோட இணைந்திருப்போம். கடைசி அன்னைக்கு மிக சிறப்பாக எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிழாவை. நன்றி. நாகம்மாள், மர்ம நாகம்மாள் எல்லோருக்கும் கருணை அளிப்பா. நன்றி. தீர்த்திடவாராய் ஆட்சியுந்தன் பேரை சொல்ல பேச்சும் மூச்சும் நிறையுதமா உச்சிதனை உன்னடியில் வைத்து நின்றேன் வாரும் அம்மா.